ஹே காய்ஸ், இது ஒரு குட்டி மினி vlog தான். இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பரோட்டா வித் வெஜ் குருமா தான். யாருக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை கப் தேவைப்படுதோ மைதா மாவு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 பேருக்குன்றதுனால நான் கம்மியாக தான் மாவு சேர்த்துருக்கேன். உப்பு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு இழுத்து பிசைஞ்சால் மட்டும்தான் நல்லா அதோட சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். சாப்பிடும் போதுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குமே. நீங்கள் ஆயில் கூட கொஞ்சம் சேர்த்து நீங்கள் நல்லா இழுத்து நல்லா பிசைங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வெஜ் குருமாவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட், பீன்ஸு, கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா நான் சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்றதுனால எல்லாமே கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தக்காளி 3 சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கிரேவி நான் கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ பட்டை வகைகள் ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். என்கிட்ட பட்டை இல்லை, ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இந்த கிராம்பு, சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா நான் 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் வதங்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கரண்ட் வேறு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, யாரும் கோச்சிக்காதீங்க. வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு அது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மசாலா நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 மசாலா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அது சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இன்னும் எடுத்து கொடுக்கும். அதனால தான் நான் அதை சேர்த்துருக்கேன். நல்லா மசாலா வாசனை போயிட்டதுக்கப்புறமா தான் நம்ம அந்த காய்கறிலாம் போடணும். அப்படி முன்னாடியே போட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வாசனமும் வரும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி மசாலா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா நான் கொஞ்சம் எண்ணெய் ஃபஸ்ட்டே நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனால அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு